சமீப காலமா கார் நிறுவனங்களை எடுத்து கஸ்டமர்ஸ் கன்சியூமர் கோர்ட்ல அப்பீல் பண்ணி தங்களுடைய டிஃபெக்டிவ் கார்ஸுக்கான ரீப்ளேஸ்மெண்ட்டையோ இல்ல ஃபுல் அமௌண்ட்டை ரீஃபண்டாவும் வாங்கியிருக்கிற சம்பவங்கள் நிறைய பாக்குறோம். அது மாதிரி ஒரு சம்பவம் தான் இப்போ டாடா மோட்டார்ஸோட நெக்ஸானுக்கும் நிகழ்ந்திருக்கு. சுஷ்மிதா பாசு அப்படிங்கிறவங்க புத்தம் புதிய டாடா நெக்ஸான் காரை துலிச்சந்த் மோட்டார்ஸ் அப்படிங்கிற ஆத்தரைஸ் டாடா டீலர்ஷிப்ல வாங்கியிருக்காங்க. பர்ச்சேஸ் பண்ண நாள்ல இருந்து அந்த கார்ல இஷ்யூஸை ஃபேஸ் பண்ணதாகவும் சொல்லியிருக்காங்க. முதல்ல இந்த கார்ல இன்ஜின் இஷ்யூஸ் இருந்ததுனால கார்ல இருந்து ஒயிட் ஸ்மோக் வந்ததா சொல்லப்படுது. இந்த இஷ்யூவை இனிஷியலா டீலர்ஷிப்ட கொண்டு போகும்போது ரேடியேட்டர் ஹோல்ஸ், கூலன் போன்ற விஷயங்களை மாடிஃபை பண்ணி மறுபடியும் கொடுத்திருக்காங்க. பட் இந்த இஷ்யூ கண்டினியூஸா இருந்ததுனால டாடா மோட்டார்ஸிடம் இந்த கார்ல டிஃபெக்ட் இருக்கு, ரீப்ளேஸ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு வாதிட்டு இருக்காங்க. வழக்கம் போல டீலர்ஷிப் எண்ட்ல இருந்து எந்த விதமான சர்வீஸ் மட்டும் தான் பண்ண முடியும், ரீப்ளேஸ்மெண்ட் வெஹிக்கிள் கொடுக்கறதுக்கான ப்ரொவிஷன் இல்ல அப்படின்னு பதிலளிச்சிருக்காங்க. இதன் காரணமா ஃப்ரஸ்ட்ரேட் ஆன அவங்க கன்சியூமர் கோர்ட்டை அணுகியிருக்காங்க. இதற்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்த டாடா மோட்டார்ஸ் இந்த கார்ல மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் எதுவும் இல்ல, அதற்கான ஆதாரமும் இல்ல அப்படின்னு வாதிட்டு இருக்காங்க. மேலும் கஸ்டமர் இந்த இஷ்யூவை ஃபேஸ் பண்ணது உண்மைதான், சிறிய கிளாம்ப்ஸ் போன்ற விஷயங்கள்ல மால் ஃபங்க்ஷனிங் இருக்கு அப்படின்னு வாதிட்டு இருக்காங்க. இந்த ஒட்டுமொத்த சம்பவத்துல டீலர் தரப்பிலிருந்து அப்பியர் கூட ஆகல அப்படின்னு தெரிய வருது. கொல்கத்தால நடந்த இந்த வழக்குல இந்த இரு தரப்பு வாதங்களையும் கேட்ட ஜட்ஜ், மேனுஃபேக்சர் சொல்ற மாதிரி இது ஒரு சிறிய டிஃபெக்ட் இல்ல, டாடா மோட்டார்ஸ் கூறியது போல இது ஒரு மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் இல்ல அப்படின்னா ஒரு புத்தம் புதிய கார்ல இது மாதிரி விஷயங்களை ஏற்க முடியாது அப்படின்னு அப்ஜெக்ஷன் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் இந்த ஃபேக்ட்ஸை டாடா மோட்டார்ஸே ஒப்புக்கொண்டது டிஃபெக்டிவ் காரை செல் பண்ணதுக்காக டாடா மோட்டார்ஸுக்கும் அந்த டீலருக்கும் முதல்ல 5000 ரூபாய் ஃபைன் விதிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 45 டேஸ்க்குள்ள 1 லட்சம் ரூபாயும் ஒரு புத்தம் புதிய டாடா நெக்ஸான் ரீப்ளேஸ்மெண்ட் கார் அந்த கஸ்டமருக்கு வழங்கவிருக்காங்க. இந்த சம்பவத்துல இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது, நீங்க ஒரு புத்தம் புதிய கார்ல அடுத்தடுத்த இஷ்யூஸை ஃபேஸ் பண்றீங்க, அது மேனுஃபேக்சரிங் டிஃபெக்டா இருக்கும் அப்படின்னு சந்தேகப்படுறீங்க அப்படின்னா கார் டீலர்ஷிப் மற்றும் காரோட ஹெட் ஆபீஸை அணுகுங்க. உங்களுக்கு கரெக்டான ரெஸ்பான்ஸ் இல்ல அப்படின்னா கன்சியூமர் கோர்ட்டை அணுகி இது மாதிரி வாதிட்டு வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற தகவலை தெரிவிக்கிறது தான். இந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.